ஹாய் வாரியர்ஸ். நீங்க லாஸ்டா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் எப்ப பார்த்தீங்க? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வரலன்னா அதுதாங்க ப்ராப்ளமே. இப்ப நீங்க சினிமா தியேட்டர்ல போய் பார்க்கிறப்ப இன்டர்வெல்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும். நான் தான் உங்கள் முகேஷ் அப்படின்னு. முகேஷ். அந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கிறப்பலாம் நீங்க ஸ்மோக்கராவோ உங்க பக்கத்துல யாராவது ஸ்மோக்கரோ இருந்தாலோ அவங்கள பார்ப்பீங்க. அவங்கள பார்த்து சொல்லுவீங்க இது உனக்கு தான் அப்படின்னு. அது போல இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நீங்க சினிமா தியேட்டர்ல எப்படி இன்டர்வல் பஞ்ச் வருதோ அது மாதிரி இது உங்க லைஃபோட இன்டர்வல் பஞ்ச். இங்க இருந்து தான் உங்களோட லைஃபோட செகண்ட் ஹாஃப நீங்க ஒரு வாரியரா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ரெடியா? ரெடினா டைப் ரெடி இன் த கமெண்ட் பாக்ஸ். Your body is not seeking for attention. It's begging for survival. உங்க உடல் உங்களுடைய அட்டென்ஷனுக்காகவோ இல்ல உங்களுடைய கேருக்காகவோ சீக் பண்ணலங்க. இது உங்களைய கேவலமா பிச்சை எடுக்கிற மாதிரி கேக்குது. ஏன் உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு. நீங்க ஒரு டெம்பிளுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்குக்கோ போறப்ப உள்ள செப்பல் போட்டு போவீங்களா? ஒருவேளை மறந்துட்டு நீங்க ஷூவோட உள்ள போனாலும் அங்க இருக்க யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, இது புனிதமான இடங்க, செப்பல்ஸை வெளியில விட்டுட்டு வாங்க அப்படின்னு. அவ்வளவு ஏங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க செப்பலோட போவீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு பில்டிங்குள்ள செப்பலோட போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியிறப்ப நீங்க தினம் தினம் நீங்க வாழ்ற மிக புனிதமான உங்க உடலை ஒரு பில்டிங்கை பராமரிக்கிற மாதிரி நீங்க பராமரிக்கிறீங்களா? எனிதிங் தட் இஸ் நாட் கேர்ட் கோஸ் டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். நீங்க எதையெல்லாம் கண்டுக்காம அதை மெயின்டைன் பண்ணாம இருக்கிறீங்களோ அது எல்லாமே அழிவை நோக்கி போகும். அப்படிதான் உங்க உடலுமே. உங்க உடல்ல உங்க ஹெல்த்ல நீங்க ஃபோக்கஸ்டா இல்ல அப்படின்னா கண்டிப்பா இன்டர்வல் உங்க லைஃபோட கிளைமேக்ஸா கூட மாறிடும். இப்ப லைஃபோட கிளைமேக்ஸ் த்ரில்லிங்கா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, இல்ல கிளைமேக்ஸ் படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிச்சு கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயின் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரியை நீங்க ரீரைட் பண்ண போறீங்களா? வாரியர்ஸ், நான் ஒரு ஷார்ட் கிளிப் பார்த்தேன். அந்த கிளிப்ல ஒரு பையன் அவங்க அப்பா வேலையில இருந்து வந்த உடனே அப்பா வாங்க நாம கிரிக்கெட் விளையாடலாம்னு கேக்குறாரு. அந்த அப்பா சொல்றாரு ரொம்ப டயர்டா இருக்குப்பா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இப்படி தினம் தினம் அவர் வர்றப்பெல்லாம் பயங்கர டயர்டா வராரு. ஒரு நாள் பையன் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே மதியமே அவங்க அப்பா வந்து வீட்டுல சோஃபால ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்காரு. அந்த பையன் வந்து என்னப்பா ஆச்சு, நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, என்னைக்காவது கிரிக்கெட் விளையாடலாமான்னு கேக்குறாப்ல. இல்லப்பா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால ஆஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அடுத்த நாள் திரும்பவும் வேலைக்கு போறாரு. ஏன்னா மிடில் கிளாஸ்ல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னாக்க ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், கமிட்மெண்ட், இஎம்ஐ, மற்ற இன்னும் நிறைய லோன்ஸ். நம்ம லைஃப் அப்கிரேட் பண்றதுக்காக நாம ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கிறோம். அந்த போராட்டத்துல நம்மளையே நாம மறந்துடுறோம், நம்மளையே நம்ம கவனிக்க தவறிடுறோம். அதனால நாம வளர்ச்சியை நோக்கி போறதா நினைச்சுக்கிட்டு நம்ம தாழ்வை நோக்கியும் நம்ம உடல்நிலையை மோசமான சூழ்நிலைக்கும் கொண்டுட்டு போறோம். ஒரு நாள் அந்த வீடியோவில் அவங்க அப்பா ஆபீஸ்லயே ஹார்ட் அட்டாக்ல கொலாப்ஸ் ஆகி பாடியா வீட்டுக்கு வருவாரு. அந்த பையன் அப்பவும் போய் அப்பா எந்திரிப்பா கிரிக்கெட் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. நீங்க ஒருவேளை அந்த வீடியோவை இப்ப விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கும் அதே ஃபீல் தான் வரும். இது மாதிரி உங்க குழந்தைங்களோ உங்க பேரண்ட்ஸோ நாளைக்கு இந்த சுச்சுவேஷன்ல இந்த சீன்ல நீங்க பார்க்க நிச்சயமா ஆசைப்பட மாட்டீங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டியது உங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, இது உங்க குடும்பத்துக்காக. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஹெல்த். இப்போ இந்த ஹெல்த்ல எப்படி ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோல கண்டினியூஸா பார்ப்போம். ஒருவேளை இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். அதனால நீங்க இந்த 21 days சேலஞ்சை கண்டினியூஸா ஹெல்தியா கொண்டுட்டு போகலாம். வாரியர்ஸ், ignoring your health is the most expensive mistake you ever make. நீங்க பணக்காரர்களையும் கடின உழைப்பு செய்யும் ஏழைகளையும் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இவங்க கடின உழைப்பால உடலை ஆரோக்கியமா ஹெல்தியா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பணக்காரர்களுக்கு பணத்தை விட மதிப்பு மிக்க செல்வம் நல்ல உடல்நிலை தாங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க ஹெல்த்ல ஃபோக்கஸ்டா இருக்காங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கிற நாம பலரும் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லயே ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ண மறந்துடுறோம். அதனால ஹெல்த் ஃபோக்கஸை எதெல்லாம் டீவியேட் பண்ணுதுங்கிற 3 விஷயத்த இந்த வீடியோல பார்ப்போம். ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ற அந்த 3 விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்க அம்மாவோட லைஃப் ஸ்டைலை பாருங்களேன். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கவனிச்சு
பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதோ இல்ல ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறதோ, ஒருவேளை நீங்க க்ரோனப்பா இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஸ்கூல் காலேஜுக்கு ஜாபுக்கு அனுப்புறதோ, இப்படி எல்லா வேலையும் பார்த்துட்டு நீங்க போனதுக்கு அப்புறமும் நேரம் தவறி காலை உணவை எடுத்துட்டு அதற்கு மேல இருக்க வீட்டு சுமைகள் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈவினிங் நீங்க ஸ்கூல்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ ஜாப்ல இருந்தோ வந்த உடனே உங்களுக்கு தேவையான டீ காஃபி எல்லாத்தையும் போட்டு கொடுத்து திரும்ப உங்க எல்லாரையும் தூங்க வைக்க இரவு உணவு கொடுத்து தூங்க வச்சு இது எல்லாம் பார்த்து லேட் நைட்டா தூங்க போய் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருந்து ரொம்ப சீக்கிரமாவே நோயாளியா அவங்க ஆயிடுவாங்க. அப்படி ஒருவேளை உங்க அம்மாவோ அப்பாவோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு போக வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஹெல்த்ல ஃபோக்கஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் உங்களோட சேர்ந்து இந்த 21 டேஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ற 3 வில்லன்களை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அந்த 3 வில்லன்கள்ல த ஃபர்ஸ்ட் வில்லன் த சைலண்ட் கில்லர் ஆஃப் ஸ்லீப். நீங்க தூக்கம் தானே, நாளைக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க உங்களுக்கே தெரியாம அந்த ஸ்லீப் கில்லருங்கிற வில்லனை உங்க லைஃப்ல உங்க லைஃப் ஸ்டோரியில பர்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு சராசரியான மனிதனுக்கு 8 மணி நேரம் உறக்கம்ங்கிறது மிக மிக அவசியம்ங்க. மிடில் கிளாஸ் லைஃப்ல நம்ம இந்த போராட்டத்துல தூங்குறதுக்கு மறந்துடுறோம், லேட் நைட் தூங்க போறோம், ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடறோம். இப்படியே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்க பாடி அடிக்கடி சிம்டம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மைக்ரேன் தலைவலி வர்றதா இருக்கட்டும், இல்ல பாடி டயர்டா சோர்வா ஃபீல் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே பாடி நமக்கு கொடுக்குற சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸை நீங்க சரியா ட்ரீட் பண்ணல, ப்ராப்பரான ஸ்லீப் மூலமாவும் ட்ரீட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்க பாடி ஒரு நாள் கொலாப்ஸ் ஆயிருங்க. எவ்ரி ஹவர் யூ ஸ்டீல் ஃப்ரம் யுவர் ஸ்லீப், யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் ஸ்டீல்ஸ் யுவர் லைஃப். அதனால த ஸ்லீப் லாஸ் அப்படிங்கிற தீஃபை உங்க லைஃப்ல இருந்து தூர வைங்க. நிச்சயமா 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். அந்த தூக்கத்துக்கான பயாலஜிக்கல் கிளாக்கை உங்களுக்குள்ள செட் பண்ணுங்க. டெய்லி 8 ஹவர்ஸ் நீங்க எத்தனை மணிக்கு தூங்க போறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறத ரீசெட் பண்ணுங்க. இன்னையிலிருந்து டிசைட் பண்ணுங்க, ஐ வில் கிவ் 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் டு மை பாடி. நான் என் உடலுக்கு 8 மணி நேரம் ஓய்வு கொடுப்பேன் அப்படிங்கிற தீர்மானத்தோட இந்த 21 டேஸ் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்க. உங்க பாடியை டிஸ்டர்ப் பண்ற செகண்ட் வில்லன் யாருன்னு பார்த்தா த எமோஷனல் ஈட்டிங். இப்போ எமோஷனல் ஈட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்த உடனே அது நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க சாப்பிடுவீங்க. ஒரு சில விஷயங்கள் அதை சாப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க எப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ உடனே ஒரு பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க பாடிக்கு ஹெல்தியா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் கொஸ்டின் பண்ணி பாருங்க. ஒரு டெம்பிளுக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ உங்க வீட்டுக்குள்ளேயோ நீங்க செருப்பு போட்டுட்டு போக தயங்குறீங்க, போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்த புனிதமா மதிக்கிறீங்க அப்படின்னாக்க உங்க உடலை நீங்க எந்த அளவுக்கு புனிதமா பாதுகாக்கணும், இந்த உடலுக்குள்ள போற ஒவ்வொரு உணவு பொருட்களையும் எந்த அளவுக்கு செலக்டிவா தேர்ந்தெடுத்து அதை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ்டா இருங்க. ஸோ ஸ்டே ஹெல்தி, ஈட் ஹெல்தி, அவாய்ட் ஜங்க் ஃபுட். அதுதாங்க உங்க பாடியை டிஸ்டர்ப் பண்ற 2வது வில்லன். உங்க பாடியை டிஸ்ட்ராய் பண்ற த சைலண்ட் கில்லர் 3வது வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தாக்க த சிட்டிங் லைஃப் ஸ்டைல். த சிட்டிங் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது த நியூ வே ஆஃப் ஸ்மோக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாங்க. 8 ஹவர்ஸ் ஆஃப் சிட்டிங் இன் த ஆஃபீஸ். நீங்க 8 மணி நேரம் ஒரு அலுவலகத்துல உட்கார்ந்து வேலை செய்யறவரா இருந்தாக்க ரிமெம்பர் தி ஸ்டேட்மெண்ட், a sitting body is a dying body. நீங்க உட்கார்ந்தே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்க உடல் சாவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன என்ன அப்படிங்கிற அடுத்த விஷயங்களை கண்டினியூஸா பார்ப்போம். வாரியர்ஸ், ஒவ்வொரு படத்துலயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இந்த நிமிஷம் தாங்க உங்க லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். நீங்க எப்ப உங்க ஹெல்த்ல ஃபோக்கஸ்டா இருக்குன்னு டிசிஷன் பண்றீங்களோ, என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறீங்களோ, அந்த மொமெண்ட் தான் உங்க லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். ஒரு ஹீரோ மூவி எண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாரு அப்படின்னாக்க அவரு எந்த அளவுக்கு ஹெல்த்ல ஃபோக்கஸ்டா இருந்திருப்பாரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். A weak body cannot carry a strong destiny. உங்க நோயுற்ற உடம்போட நீங்க கண்டிப்பா வெற்றிகரமான வாழ்வை நோக்கி போகவே முடியாதுங்க. அப்ப நீங்க சரி பண்ண வேண்டிய முதல் வீல் த ஹெல்த் வீல். மை டெஸ்டினி நீட்ஸ் மை எனர்ஜி. உங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் உங்களோட எனர்ஜி வேணும் அப்படின்னா இப்ப நான் கொடுக்க போற ஃபார்முலாவை கவனமா கேளுங்க. டெய்லி இன்னையிலிருந்து இந்த ஃபார்முலாவை உங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. 20 மினிட்ஸ் வாரியர் ரிச்சுவல். இப்போ வாரியர் ரிச்சுவல் அப்படிங்கிறது நீங்க டெய்லி எழுந்திரிச்ச உடனே காலை உணவு அருந்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிரஷ் பண்றீங்கல்ல,
பிரஷ் பண்றது உங்களுக்கு ஒரு ரிச்சுவலாவே மாறிடுச்சு. நீங்க அது தன்னிச்சையாவே அந்த செயலை செய்றீங்க. அது மாதிரி உங்க ஹெல்த்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும்னாக்க 20 நிமிஷம் இந்த ரிச்சுவலை கம்பல்சரியா பிராக்டிஸ் பண்ணுங்க. எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா நீங்க செய்ய வேண்டியது ஒரு பிக் கிளாஸ்ல தண்ணி குடிங்க. பிகாஸ் அந்த குடிக்கிற நீர் உங்களுக்கு எனர்ஜியா மாறும். எத்தனையோ பேர் எழுந்திருச்ச உடனே டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோங்கிற பழக்கமா வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் ஆஃப் த டே இஸ் a big glass of water. நீங்க எழுந்த உடனே ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு மினிமம் ஒரு 200 ml அளவுக்காவது தண்ணீர் குடிங்க. ஏன்னா அதுதான் உங்க பாடி எனர்ஜிய ரீபூட் பண்ணி கொடுக்கும் ஃபார் த டே. ரெண்டாவது விஷயமா, அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு வாக்கிங்கோ, ஜம்பிங்கோ, ஸ்கிப்பிங்கோ, ஏதோ உங்களால முடிந்த உங்களோட பிசிக்கலுக்கு ஃபிட் ஆகிற மாதிரியான எக்ஸசைஸ் நிச்சயமா நீங்க பண்ணியே ஆகணும். ஒருவேளை நீங்க எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னாக்க, ரிமெம்பர், சிட்டிங் பாடி இஸ் a dying body. நீங்க உங்களுக்கே தெரியாம சாவை நோக்கி உங்க உடலை கொண்டுட்டு போறதா தாங்க அர்த்தம். இல்ல நான் யங்ஸ்டருங்க, எனக்கு 22 வயசு தானே, நான் இப்ப ஃபிட்டா தானே இருக்கிறேன், நான் ஏன் அதுல ஃபோக்கஸ் பண்ணணும், ஒருவேளை உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்ப உங்களுக்கு சொல்லுது அப்படின்னாக்க, இன்னைக்கு இருக்கிற இதே ஃபிட்னஸோட அடுத்த 40 வருஷம், 60 வருஷம், 80 வருஷம் நீங்க வாழணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிரஷ் பண்ற ரிச்சுவல் மாதிரி எக்ஸசைஸ் பண்ற ரிச்சுவலை உங்களுக்குள்ள பில்ட் பண்ணுங்க. இரண்டாவது 10 மினிட்ஸ்ல உங்க மைண்டுக்கும் சோலுக்குமான டைமா அதை யூஸ் பண்ணுங்க. பாடி ரிஃப்ரெஷ் பண்ண உடனே மைண்ட் அண்ட் சோல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு 10 மினிட்ஸ் உங்களை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி நீங்க ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்த 10-15 நிமிஷம் குளிச்சு ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் சைலண்டா உங்களுக்கான நேரம், மீ டைம் அப்படிங்கறத எடுத்துக்கங்க. அந்த உங்களுக்கான 10 மினிட்ஸ் டைம்ல நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட குறிக்கோள் என்ன, நீங்க எதை நோக்கி உங்க லைஃபை கொண்டுட்டு போறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு என்ன செய்யணும் அந்த குறிக்கோளுக்காக அப்படிங்கிறத எழுதுங்க அல்லது விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்த விஷுவலைசேஷன் மூலமா நிச்சயமா நீங்க உங்க லைஃபை கொண்டுட்டு போகலாம். இந்த விஷுவலைசேஷன்ல கண்டிப்பா நெகட்டிவ் தாட்ஸ் வரும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. இது பத்தி த பிளாக் பாட் தியரி அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவையும் நீங்க பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்க நாம எல்லாருமே லைஃப்ல growth நோக்கி போகணுங்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால ஹெல்த்ல ஃபோக்கஸ்டா இல்லைங்க. அப்படி ஹெல்த்ல இன்னும் எப்படி எல்லாம் ஃபோக்கஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேரியஸ் ஜேர்னி ப்ரோக்ராமே நான் ஆர்கனைஸ் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இங்க தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ ஆம் அ வாரியர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் போடுங்க, அதற்கான டீடைல்ஸை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். வாரியர்ஸ், உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்ல உங்க குழந்தைங்களோ, ஏன் நீங்களே டெத் பெட்ல இருக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். யாரெல்லாம் நமக்காக அழுவாங்க, யாரெல்லாம் நம்மளை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல கதறுவாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாவே உங்க ஹெல்த்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கான மொமெண்டமை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏற்கனவே அந்த மாதிரியான டெத் பெட்ல இருக்கிறவங்களுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாதுங்க, we can only pray. ஆனால் நல்ல உடல்நிலையோட இருக்கிறப்ப நிச்சயமா நாம அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஃபோக்கஸை பில்ட் பண்ணலாம். அதற்கான 20 மினிட்ஸ் ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணலாம். டே 3 வீடியோல நோ எக்ஸ்கியூஸ் ஹெல்த் ரொட்டீன் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கறத டீடைலா சொல்றேன். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் ஹெல்த் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு தோணுதோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதோட ஐ ஆம் அ வாரியர், ஐ ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த் அப்படிங்கிறத நிச்சயமா டைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.